உறவுகளுக்கு வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதியை அறிவிச்சு இன்னைக்கு 3வது நாள். இன்னையில இருந்து நாம தினமும் வீடியோ பதிவு பண்ணுவோம். அரசியல் சம்பந்தமா, தமிழக அரசியல் சம்பந்தமா. இன்னைக்கு நம்ம என்ன அரசியல் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 10-15 நாட்களாக தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கிற பல குற்ற சம்பவங்கள், தமிழகத்தோட பல ஊடகங்கள் மறைச்சிருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சமூக ஊடகம் மூலமா ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேரணும், தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா நம்ம தான் பெரிய முட்டாள்னு சொல்லுவ முடியும். ஏன்னா இன்னைக்கு தமிழ் ஊடகங்கள் அப்படிதான் இருக்கு. இந்த சம்பவம் நேத்து நடந்திருக்கு. திருத்தணியில 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி கிட்ட 3 வாலிபர்கள் கஞ்சா போதையில அந்த பெண்ணு கிட்ட ரொம்ப தரம் தாழ்ந்த செயல நடந்திருக்காங்க. அதை தட்டி கேட்ட ஊர் பொதுமக்களை போதையில சில ஆயுதங்களை கொண்டு போய் அவங்கள தாக்கி இருக்காங்க. அதுல ஒரு கர்ப்பிணி பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 5 வருஷமா திரும்ப திரும்ப நாங்க சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான், தமிழ்நாட்டுல போதைப் பொருட்களின் கலாச்சாரம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வயசு வித்தியாசம் இல்லாம அந்த போதைப் பொருளை பயன்படுத்துறாங்க அப்படின்றது மட்டும்தான். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல குட்கா பொருள் பயன்பாடு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் பாத்தீங்கன்னா சட்டசபைக்கே குட்காவை கொண்டு வந்து அது ஒரு விதிமீறல் முறையா கொண்டு வந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு முதல்வர் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆட்சியில பாத்தீங்கன்னா கஞ்சா சர்வ சாதாரணமா கிடைக்கும். கஞ்சா புழக்கம் பாத்தீங்கன்னா காலேஜ், ஸ்கூலு, எல்லா இடத்துலயும் ரொம்ப தெளிவா கிடைச்சிட்டு இருக்கு, எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாம. அதை தடுக்கிறதுக்கு நாம என்ன முயற்சி பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. தயவு செஞ்சு முதல்வரோட அந்த இரும்பு கரம் எங்கேயாவது இருந்தா நம்ம முதல்வர்கிட்ட மீட்டு கொடுங்க. ஏன்னா நிறைய அடக்க வேண்டியது இருக்கு, முடியலங்க. பட்ட பகல்ல திருத்தணியில 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போய் அத்துமீறானுங்க. அதை தட்டி கேட்ட அந்த ஊருக்குள்ள போயிட்டு பல்வேறு சம்பவங்கள், இந்த வீடியோலாம் இங்க பதிவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல வீடை பூந்து அடிச்சிருக்கானுங்க, ஃபேனை உடைச்சிருக்கானுங்க, ஆட்டோ, டாடா வண்டி, இந்த கண்ணாடிங்கெல்லாம் உடைச்சிருக்கானுங்க. இவனுங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துங்க இந்த துணிவு வருது? யார் கொடுக்குறா இந்த துணிவு? தமிழ்நாட்டுல கடந்த நாட்களா நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வியக்க வைக்குது. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி எல்லாம் நான் இத்தனை வருஷத்துல கேள்விப்பட்டது கிடையாது. கூட்டு பாலியல் பலாத்காரம், சிறுமி பலாத்காரம், கஞ்சா சாக்லேட்டா கிடைக்குதுன்றான், லிக்யூடா கிடைக்குதுன்றான், டேப்லெட்டா கிடைக்குதுன்றான், மெத்தப்பட்டமைன்றானுங்க. இன்னுமே புரியலங்க. நம்ம தமிழ்நாட்டுலதான் வாழ்றோமா, இல்ல அடிக்கடி சொல்லுவாங்கல்ல வடக்கே வாழுது தெற்கே தேயுதுன்னு இந்த திமுக காரணங்க கத்திட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒடிசா, பீகார் அந்த பக்கம் ஏதாவது வாழ்ந்துட்டு இருக்குமான்னு தெரியல எனக்கு. 24 மணி நேரமும் மது விற்பனை நடக்குதுங்க தமிழ்நாட்டுல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குற்ற சம்பவத்துக்கும் பின்னாடியும் ஏதோ ஒரு வகையில இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே ஒரு போதைப் பொருட்களின் தலைநகரமா சென்னை மாறிட்டு இருக்கு. போதைப் பொருட்களின் புகலிடமா தமிழகம் மாறிட்டு இருக்கு. நாம என்ன செய்ய போறோம் தெரியல. இன்னைக்கு இந்த சமூகத்துல பொண்ணு பெத்தவங்கலாம் பொண்ணை எப்படி படிக்க வச்சு கரை சேர்க்கணும்ன்ற காலத்தையும் தாண்டி பொண்ணுங்களை எப்படி பாதுகாக்கணும்ன்ற நிலைமைக்கு தாய் தந்தையர்கள் வந்துட்டாங்க. ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தவங்கலாம் இவன் எந்த போதைப் பொருளுக்கும் அடிமையாகாம இருக்கணுமே அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப சிறப்பான அரசாங்கம். இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை இனி தமிழ்நாடு பார்க்கவே பார்க்காது, பார்க்கவும் கூடாது. ஒரே ஒரு சாத்தான்குளம், ஒரே ஒரு தூத்துக்குடி சம்பவம், இத மட்டுமே வச்சுக்கிட்டு கடந்த
16-21 அரசியல நடத்தினார் ஸ்டாலின். இன்னைக்கு அவரோட ஆட்சியில ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கிற குற்ற சம்பவங்கள் எண்ணிக்கை பட்டியலிடவே முடியாது. அது அரசாங்கம் ஒரு கணக்கு சொல்லும், எதிர்கட்சி ஒரு கணக்கு சொல்லும், ஊடகங்கள் ஒரு கணக்கு சொல்லும். அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போக விரும்பல. ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள்லாம் ஒவ்வொரு பொண்ணை பெத்தவங்களும் பையனை பெத்தவங்களுக்கும் வயிற்றுல புளிய கரைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் நம்ம சொல்லணும். இந்த தமிழ்நாட்டு காவல்துறைன்னு ஒண்ணு இருக்கு. தயவு செஞ்சுங்க ஐயா, தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க. இனிமே நீங்க முதல்ல பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும்தான். உங்க பணியை நீங்க சிறப்பா செய்யுங்க. எதிர்க்க தலையிடுற அரசியல்வாதிகளை காலில் தூக்கி போட்டு மிதிங்க. ஏன்னா இதனால பாதிக்கப்பட போறது நீங்க தாங்க. ஏன்னா என்ன ஒரு குற்ற சம்பவங்கள் நடந்தாலுமே காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அசால்ட்டா அரசியல்வாதிங்க அறிக்கை விட்டுட்டு போவாங்க. ஏன்னா காவல்துறை பணின்றது எவ்வளவு சிறப்பானது, நீங்க எவ்வளவு அழுத்தத்துக்குள்ள ஆகுறீங்க அப்படின்றது ஒவ்வொரு தனி மனுஷனும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா பொதுவெளியில நாங்க என்ன பண்றது, உங்களை மேலதான் பழிய போட்டுட்டு போக வேண்டியது. குற்ற சம்பவங்கள் நடக்காம பாத்துக்கிறது தான் காவல்துறையோட பணின்னு நான் சொல்ல மாட்டேன். குற்ற சம்பவங்கள் நடக்கவே கூடாது, அதுதான் உங்களோட முழு முதல் பணியா இருக்கணும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்முறை, போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டோட தாரக மந்திரமா கடந்த 5 வருஷமா ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ண போறீங்கன்றத தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் முடிவு பண்ணணும். மற்றொரு சம்பவமா நெல்லையில நடந்திருக்கு. காரோட வச்சு 4 பேரை எரிச்சிருக்காங்க. கோர்ட்லயே பூந்து வெட்டுறாங்க, கோர்ட்லயே கத்தி எடுத்துட்டு போறானுங்க. நீதிமன்றத்துக்கே ஒரு இது இல்லாத போது நெல்லையில எரிச்ச 4 பேரை நம்ம என்னன்னு சொல்றது? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க ஐயா. தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவிலேயே தலை சிறந்த காவல்துறை, எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க உங்க பணியை செய்யுங்க. அரசியல்வாதிகளை தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்களோட பணியை மும்முரமா செய்யுங்க. தமிழக மக்கள் மட்டுமே உங்களை நம்பி இருக்காங்க. நீங்க தமிழக மக்களை காப்பாற்றணும்ன்றது மட்டும்தான் எங்களோட ஒரே வேண்டுகோளா இருக்கு. ஊடகங்களை, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு ஊடகங்களை, தமிழ் ஊடகங்களை தயவு செஞ்சு தமிழக மக்கள் அத்தனை பேரும் புறக்கணிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவனுங்க என்ன மாதிரி தரம் தாழ்ந்து போயிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் விளாத்திக்குளம் சம்பவம் தொடர்பா ஒரு டிவியில கூட விவாதம் நடத்தல ஐயா. சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பா 1 மாசம் விவாதம் நடத்தின ஒரு ஊடகம் கூட விளாத்திக்குளத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு லைவ் போடல. இதே கடந்த அதிமுக ஆட்சியில ஒருத்தர் அவர் வீட்டுல தோண்டின குழியில அவர் குழந்தை விழுந்துருச்சு அப்படின்றதுக்காக 2 நாள் லைவ் போட்ட தமிழ் ஊடகங்கள், தமிழக ஊடகங்கள் தமிழ்நாட்டுல ஒருத்தனையும் தீபாவளி கொண்டாட விடல. ஆனா விளாத்திக்குளம் சம்பவம் தொடர்பா இது வரைக்கும் ஒருத்தன் கூட போய் அங்க ஒரு விவாதம் நடத்தல. அங்க இருக்கிற அவங்க பெத்தவங்கள ஒரு பேட்டி எடுக்கல. அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு கண்டன அறிக்கையுமே, எந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா, அது நீங்க டிவி விவாதங்களை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு தமிழக ஊடகங்களை புறக்கணிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் சமூக ஊடகங்கள்ல உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த நாட்கள்ல கோயம்புத்தூர் சம்பவமா இருக்கட்டும், விளாத்திக்குளம் சம்பவமா இருக்கட்டும், கிருஷ்ணகிரி சம்பவமா இருக்கட்டும், முதல்ல வெளியே வந்தது சமூக ஊடகங்கள் மற்றும் தேசிய தொலைக்காட்சி ஊடகங்கள்ல மட்டும்தான். தொடர்ந்து அரசியல் களத்தை உற்று நோக்குங்க. அரசியல் களத்தை பத்தி புரிஞ்சுக்குங்க. நீங்க யாருக்கு வாக்களிக்கணும், எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு சொல்றது என்னோட நோக்கம் இல்லை. நீங்க யாருக்கு வாக்களிச்சா இந்த சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சில அரசியல் விமர்சகர்கள், அரசியல் நிபுணர்கள் சொல்ற மாதிரி டிவிக்கே அதிமுகவோட சேருமா, பாஜகவோட சேருமா, இந்த இதுக்கெல்லாம் நான் வரல. ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். தமிழக மக்கள் அத்தனை பேரும் இந்த வாட்டி செலுத்த போற வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புறதா இருக்கிறது மட்டுமா தான் இருக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள். சிறந்த எதிர்கட்சியா செயல்படுறதுக்கான அத்தனை தகுதியுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. திமுக என்கிற கட்சிக்கு ஒரு நாளும் அரசியல்
ஆட்சி நடத்துவதற்கான ஒரு துளி அளவும் தகுதி இல்லாத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதை மட்டுமே ஆணித்தரமா நான் பதிவு செய்ய விரும்புறேன். மற்றபடி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழக கட்சிக்கு நீங்க அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் ஏதோ ஒரு விதத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை திரும்ப அரியணைக்கு கொண்டு வந்துடும். அதை மக்களாக நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.